गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मं तस्मै ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோமுத்து உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு பாவக தொடர்புகள். அந்த பாவக தொடர்புகளில் குறிப்பிட்டு நாம் பார்க்க இருக்கும் தொடர்பு 4ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் அப்படிங்கிற 2 பாவக தொடர்புகளை பார்க்க இருக்கின்றோம். இந்த பாவக தொடர்புகளை பற்றி நாம் பலன் எடுக்கணும் அப்படின்னாக்கா, முதல்ல நம்மளுக்கு பாவகத்தின் காரகத்துவங்கள் நல்லா சிறப்பாக நம்ம மனசில் பதிந்துடும். அதே போல் அந்த பாவங்களை இணைத்து பலன் எடுக்கும் விதத்தை நாம் ஓரளவுக்காச்சும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த தொடர் பயிற்சி அப்படிங்கிறது தான் பலன்களை நாம் சொல்லுகின்ற பொழுதும் எடுக்கின்ற பொழுதும் நம்மளுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு நிதர்சனம். அந்த வகையில் முதல்ல 4ஆம் பாவகத்தில் நிறைய காரகத்துவங்கள் இருந்தாலும் நம்ம எப்பயும் அடிக்கடி உபயோகப்படுத்தும் காரகத்துவங்கள்னு சிலது இருக்குது. அந்த காரகத்துவங்களை பார்த்துடலாம். இல்லை உங்களுக்கு 4ஆம் பாவகத்தின் ஒரு முழுமையான காரகத்துவம் தேவை அப்படின்னாக்கா, நம்ம சேனலில் பாவ காரகத்துவங்கள்னு சொல்லிட்டு லக்ன பாவகம் தொட்டு 12 பாவங்களுக்கும் தனித்தனியாக நம்ம முழுமையான காரகத்துவங்களை விளக்கத்தோடு கொடுத்துருக்கோம். தேவைப்படுபவர்கள் நீங்கள் அந்த காணொளியை போயிட்டு பார்த்துக்கலாம். இப்போது 4ஆம் பாவத்தில் இருக்கிற முக்கியமான நாம் கையாளக்கூடிய சில காரகத்துவங்களை பார்ப்போம். இந்த 4ஆம் பாவகத்தின் உயிர் காரகத்துவம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது தாயார், உறுப்பு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது மார்பகம், இருதயம், வீடு, வாகனம், வளர்ப்பு பிராணிகள், சுகம், அதாவது ஜாதகரின் சுகம், அது எந்த அளவுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்குதா உடல் அமைப்பு அப்படிங்கிறத, அவருடைய சுகம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்வது 4ஆம் பாவம். ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த நபரின் ஒரு ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய இடம் 4ஆம் பாவகம். கல்வி, வித்யா, இதை சொல்லக்கூடிய இடம் 4ஆம் பாவகம். இதெல்லாம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு காரகத்துவங்கள் 4ஆம் பாவகத்தில். அடுத்தது 6ஆம் பாவகத்தின் சில முக்கியமான காரகத்துவங்களை பார்த்துருவோம். இந்த 6ஆம் பாவகத்தை பொறுத்தவரையிலும் உயிர் காரகத்துவம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது தாயாரின் இளைய உடன்பிறப்புகளை சொல்லும். அடுத்தது உறுப்புகள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அடிவயிறு, கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கட்ட பஞ்சாயத்து, தடை, தாமதம், உத்தியோகம், இதெல்லாம் 6ஆம் பாவகத்தின் ரொம்ப முக்கியமான ஒரு காரகத்துவங்கள். இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு மீன லக்னத்தை கையில் எடுத்துக்குவோம். மீன லக்னத்தின் 4ஆம் அதிபதி அப்படின்ட்டு எடுக்கின்ற பொழுது புத பகவான், அவர் 6ல் இருக்கிறார். இப்போது இந்த தொடர்புகளை முதல்ல நம்ம எழுதி பழகிக்கணும். இப்போது முதல்ல 4ஆம் அதிபதியின் சைடில் எழுதிக்கிங்க. கூடவே 6ன்னு போட்டுங்க. 4, 6. அவருடைய வீட்டுக்கு அப்படின்னும் பொழுது 4ஆம் பாவத்திலேருந்து அப்படியே எண்ணுங்க. தன் வீட்டுக்கு 3 அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எட்டும். அப்போது முதல்ல 4, 6, 3. இந்த 4ஆம் அதிபதி 6லேருந்து எங்கே பார்ப்பார் அப்படின்னாக்கா 12ஆம் இடத்தை பார்ப்பார். தனது சப்தம பார்வையால் லக்னத்தின் 12ஆம் இடத்தை பார்ப்பார். இப்போது இந்த முழு தொடர்புகள் அப்படின்னு எடுக்கின்ற பொழுது 4, 6, 12, தன் வீட்டுக்கு 3 அப்படின்னும் பொழுது 4, 6, 12 மற்றும் 3 அப்படின்ட்டு வரும். இப்போது ஒரு சுகஸ்தானம், அடுத்ததாக ஒரு கேந்திரஸ்தானம் அப்படிங்கிறது 2 மறைவு ஸ்தானங்களின் தொடர்பை பெறுது. அதாவது 6ஆம் இடத்தின் தொடர்பையும் 12ஆம் இடத்தின் தொடர்பையும் பெறுது. 3ஆம் இடமும் ஒரு மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இருப்பினும் அது ஒரு கால்பாகம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? இதில் இந்த மறைவு ஸ்தானங்களில் இந்த 4ஆம் இடத்துக்கு கிடைக்காத ஒரு அமைப்பு எதுனாக்கா 8ஆம் இடம் மட்டும்தான்.
மீதி 2 பாவங்கள் தொடர்பு இந்த 4ஆம் இடத்துக்கு கிடைச்சிச்சு. இது வந்து ஒரு பெரிய குறை அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. குற்றம் தான் இது. இங்கே இருப்பது சிறப்பல்ல அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. சரி, இப்போ இந்த 4, 6 தொடர்பு என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னும் பொழுது, ஒரு 2 பாவமா நம்ம வந்து இதன் கூட வந்து நம்ம வந்து சேர்த்து பலனை சொல்லலாம். இப்போது 4ஆம் அதிபதி அப்படிங்கிறவரு தன் ஸ்தானத்துக்கு 3ல் மறைகின்றார். லக்ன பிரகாரம் 6ல் மறைகின்றார். இப்படி லக்ன பிரகாரமும் தன் வீட்டிற்கும் இவர் மறைவது அந்த அளவுக்கு வந்து ஜாதகத்துக்கு வந்து சிறப்பில்ல அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. இப்போது 2 அப்படியே நம்ம வந்து மிங்கிள் பண்ணி நம்ம வந்து பலனை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத உதாரணத்துக்கு பார்ப்போம். அதற்கு அடுத்து ஒரு நடைமுறையில் பார்த்த ஒரு ஜாதகத்தோட விளக்கத்தை கொடுக்குறோம். முதல்ல இந்த விளக்கத்தை நம்ம மனசில் பதிய வச்சுக்கிங்க அல்லது நோட்டில் எழுதி வச்சுக்கிங்க. இப்போது 4, 6, 12, 3 அப்படின்னு சொல்லிட்டு லைனாக எழுதிக்கிட்டேன் இல்லைங்களா? இப்போது 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது 3, 4 தொடர்பு அப்படின்னும் பொழுது 4ஆம் இடம் வீடுங்க, 3ஆம் இடம் மாற்றம். அப்போது ஜாதகரை பொறுத்தவரையிலும் வீடுகளை வந்து அதிகமாக மாற்றக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பலன் சொல்லணும். அதே போல் வந்து 6ஆம் இடம் அப்படிங்கிறது உத்தியோகம், 3 அப்படிங்கிறது மாற்றம். ஜாதகருக்கு உத்தியோகத்தில் அதிக மாற்றங்கள் இருக்கும். உத்தியோகத்துக்காக மாற்றம் அல்லது உத்தியோகியமே மாற்றம். இப்போது சொன்னது புரியுதா அப்படிங்கிறது தெரியல. அதாவது வந்து இந்த 3, 6 தொடர்பு அப்படிங்கிறது ஒன்று இவங்க வந்து வேலை செஞ்ச இடம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது வந்து 1 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த இடம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். இந்த பிரான்ச்லேருந்து அந்த பிரான்ச்சு, அந்த பிரான்ச்லேருந்து இந்த பிரான்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்கிற இடம் அப்படிங்கிறது மாறுதல் அதிகமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா செய்கிற வேலையே வந்து நிரந்தரமாக இல்லாமல் ஒவ்வொரு வேலையாக மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அடுத்ததாக இப்போது 6, 12 அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது 6ஆம் இடம் என்பது வேலை, 12ஆம் இடம் வந்து வெளியூர், வெளிநாடு அப்படின்றத சொல்லுவோம். ஆக உத்தியோகம் அப்படிங்கிறது வெளியூரில், வெளி மாநிலத்தில், வெளிநாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே போல் வந்து 12ஆம் இடம் அப்படின்றது இரவு. அதனால் வந்து 6ஆம் இடம் என்பது வேலை. அப்போது இதை எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா, இரவு பணி அதிகமாக இவங்களுக்கு வந்து நைட்டில் ஒர்க் பண்ணுற வாய்ப்பு அதிகமாக இவங்களுக்கு இருக்கும். இந்த நைட்டில் மட்டும்தான் வேலை செய்வாங்க. நைட்டில் ரொம்ப அதிகமாக கண்ணு முழிச்சு வேலை செய்கிற அமைப்பு அப்படிங்கிறதுலாம் வந்து இது போன்ற அமைப்புகளுக்கு வந்துடும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? 4ஆம் இடம் என்பது தாயாருங்க. 6ஆம் இடம் என்பது கடன். ஆக தாயாரால் கடன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். 4ஆம் இடம் தாயார், 6ஆம் இடம் என்பது ரோகம், 12ஆம் இடம் என்பது மருத்துவ செலவு. ஆக இந்த 4, 6, 12 தொடர்பு அப்படின்னும்போது தாயாருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு அந்த உடல் உபாதைக்காக மருத்துவ செலவுகள் பெரிய ஒரு கடன் ஆயிடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுங்க, அந்த ஹெல்த் இஷ்யூஸுக்கு வாங்கின கடன் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. 4ஆம் இடம் என்பது வீடு, 6ஆம் இடம் என்பது கடன். வீடு கட்டுறதுக்காக லோன் வாங்கினேன், அந்த கடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. 4ஆம் இடம் என்பது கல்வி, எஜுகேஷன். ஆக கல்விக்காக எஜுகேஷன் லோன் வாங்கிறது, படிக்கிறதுக்காக லோன் வாங்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. 4ஆம் இடம் என்பது வாகனம், 6ஆம் இடம் என்பது கடன். கடனை வாங்கி ஒரு லோன் வாங்கி ஒரு வெஹிக்கிள் வாங்கிறது, ஒரு கார் வாங்கிறது, ஒரு லாரி வாங்கிறது, ஒரு பஸ்ஸு வாங்கிறது, இப்படி கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்கிறது அப்படிங்கிறது, கடன் வாங்கி ஒரு நிலம் வாங்கிறது, கடன் வாங்கி வீடு கட்டுறது அப்படிங்கிறதுலாம், கடன் வாங்கி படிக்கிறது அப்படிங்கிறது. இப்படி இந்த 4ஆம் பாவகத்தையும் 6ஆம் பாவகத்தையும் நம்ம வந்து இணைத்து நம்ம வந்து பலனை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இப்போது இதை வந்து நம்ம வந்து பகுத்து பார்க்க தெரிஞ்சுக்கணும். உதாரணமாக இது நோயா அல்லது வந்து கடனா, எதிரியா அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து இதை வந்து பகுத்து பார்க்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாடு. இப்போது கடன் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா அதற்கான காரக கிரகங்கள் அப்படின்னு எடுக்கின்ற பொழுது முதல்ல வந்து கேது. கடனுக்கான காரக கிரகம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது கேது பகவான். பாவாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது 6ஆம் இடம். அடுத்ததாக காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதியான புத பகவான். அதே போல் வந்து செல்வநிலை என்று சொல்லக்கூடிய, பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய
காரகம் வைப்பவர் யார் அப்படின்னாக்கா குரு பகவான். இந்த புத பகவான் கேது பகவான் இணைவு அப்படிங்கிறது கடனை சொல்லும். லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி கேது அப்படிங்கிற இணைவு வந்தது அப்படின்னாக்கா அதுவும் கடனை சொல்லும். அடுத்ததாக குரு கேது இணைவு அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னாலும் ஜாதகத்தில் அவங்களுக்கும் கடன் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு இருந்தது அப்படின்னாக்கா, தொடர்புகள் இருந்தது அப்படின்னாக்கா அது கடன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதிபட சொல்லலாம். இதுவே ஒரு உடல் உபாதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது 6ஆம் இடம் என்பது நோய். கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது பிணிக்கு காரக கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது சனீஸ்வர பகவான். இப்போது ஜாதகருக்கு உடல் உபாதையா, தாயாருக்கு உடல் உபாதையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பிரிக்கணும். இப்போ ஜாதகர் அப்படின்னும்போது லக்னம் 1-6 தொடர்பு அப்படின்னும்போது ஜாதகருக்கு உடல் உபாதைக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். கூட காரகிரகமான சனீஸ்வர பகவானின் தொடர்பும் கூட சேர்ந்து வந்தது அப்படின்னாக்கா, அதே போல் நடப்பில் அந்த தசாபுத்தி அமைப்புகள் வந்தது அப்படின்னாலும் கோச்சாரம் அதற்கு சப்போர்ட் பண்ணுகின்ற பொழுதும் இதை ஜாதகருக்குன்னு நம்ம தனியாக பிரிக்கலாம். இதுவே சந்திரன் சனீஸ்வர பகவான் சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அப்படின்னாக்கா, அது சந்திரன் அப்படிங்கிறவர் தாய்க்கான காரகிரகம், இயற்கையின் 4ஆம் அதிபதி. அதனால் அந்த பிணிக்கு உண்டான கிரகத்தோடு சந்திர பகவான் சேர்கின்ற போது சனிச்சந்திரன் சேர்க்கை அப்படின்ட்டு இருந்தது அப்படின்னாக்கா நிச்சயமாக ஜாதகரின் தாயாருக்கும் உடல் உபாதைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அதுலேயும் குறிப்பாக சந்திர பகவான் அப்படிங்கிற ஒரு சனீஸ்வர பகவான் வீடுகளில் இருந்து சனீஸ்வர பகவானால் பார்க்கப்பட்டாரானால், இப்போது உதாரணமாக சந்திரன் கும்பத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கிங்க. அந்த கும்பத்தில் இருக்கிற சந்திரனை சனீஸ்வர பகவான் எந்த ராசியில் இருந்து அந்த சந்திரனை பார்த்தாலும் தாயாருக்கு அதீதமான ஒரு உடல் உபாதைகள் இருக்கும். அதாவது அவங்கள பொறுத்தவரையிலும் அந்த உடம்புல உசுறு இருக்கிறவரெலாம் அவங்களுக்கு நோய் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எட்டிடும். ஆக சந்திரன் சனி தொடர்பு அப்படிங்கிறது நம்ம தாயாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். 4-6 தொடர்பும் தாயாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இருப்பினும் அந்த காலகட்டத்தில் என்ன தசாபுத்தி போகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம கூர்ந்து கவனித்து இது எதுக்கு உண்டான ஒரு நிலைப்பாட்டை தரும் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜாதகங்களை பார்க்க நம்மளுக்கு அந்த பழக்கம் அப்படிங்கிறது, நம்மளுக்கு அந்த அனுபவம் தான் நம்மளை அந்த நேரத்தில் நம்மளை வழிநடத்துது. அதற்கு நம்மளுக்கு அந்த பொறுமையும் கூர்ந்து கவனிக்கும் அந்த ஆராய்ச்சி திறனை இருந்துட்டாலே நம்ம இதிலேருந்து ஒரு முடிவுக்கு வந்துடலாம் அப்படிங்கிறது ஒரு அனுபவம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போது நாம் ஒரு உதாரண ஜாதகத்தை பார்ப்போம். சரிங்களா? நாம் இப்போது சொல்கிற இந்த ஜாதகம் ஒரு ஆண் ஜாதகம். லக்னம் அப்படிங்கிறது தனுசு லக்னம். லக்னத்தில் செவ்வாய் கேது, 3ஆம் இடத்துல மாந்தி, 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம், 5ஆம் இடத்துல சூரியன் உச்சம், புதன் சேர்க்கை, 6ஆம் இடத்துல சந்திரன் உச்சம், குரு அப்படிங்கிற ஒரு சேர்க்கை, கூட சனீஸ்வர பகவான். அடுத்ததாக 7ஆம் இடத்துல ராகு. இதுதான் ஜனனகால கிரகநிலைகள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதில் லக்னாதிபதியே 4ஆம் அதிபதி ஆகின்றார். தனுசு லக்னம், லக்னாதிபதி குரு, அந்த குரு பகவானே 4ஆம் அதிபதி ஆகிறார். மறு ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கின்ற பொழுது அப்போது 1க்கும் 4க்கும் உரிய அதிபதியான குரு பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னாக்கா 6ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. இதுவே முதல்ல ஒரு குற்றம்தான். ஆனால் பொதுவாக இந்த உபய லக்னங்களுக்கு பொறுத்தன மட்டும் அந்த லக்னாதிபதியானவர் மறைவு ஸ்தானங்களில் இருப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. என்ன காரணம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த கேந்திராதிபத்திய தோஷம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அதனால் அவங்க கொஞ்சம் மறைவு ஸ்தானங்களில் இருக்கின்ற பொழுது இது போன்ற இந்த கேந்திராதிபத்திய தோஷங்கள் பெரிய அளவில் அவங்களுக்கு பலவீனப்படுத்ததில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அந்த வகையில் பொறுத்தவரையிலும் இந்த லக்னாதிபதியானவர் 6ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னாலும், மறு ஆதிபத்தியம் என்று பார்க்கின்ற பொழுது 4ஆம் அதிபதி 6இல் இருப்பது அப்படிங்கிறது ஒரு குற்றம். இப்போ 4-6 தொடர்புக்கு நம்ம ஏற்கனவே தெளிவான ஒரு விளக்கத்தை முதல்லயே உதாரண ஜாதகத்தை கொண்டு சொல்லிட்டோம். அந்த தொடர்புகள் தான், அந்த ஒரு நிலைப்பாடு தான், அந்த பலன் தான் இந்த ஜாதகத்துக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை.
இப்போது இவருக்கு என்ன தந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் 4ஆம் இடத்துல ஒரு உச்ச கிரகம் இருக்குது, சுக்கிர பகவான். 6ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி இருக்குது. இது 2ம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, முதல்ல வந்து பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. அப்போது உச்சம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பலம். ஆட்சி அப்படிங்கிறது அதிலிருந்து அடுத்த நிலை, கீழே போகுது. உச்சம் அப்படிங்கிறது மேலே, ஆட்சி அப்படிங்கிறது கீழே. இப்போது இந்த பரிவர்த்தனையே என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, நல்ல ஒரு உச்சத்தில் இருந்த ஒரு நிலை அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. சரிங்களா? அடுத்ததா இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறவரு, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் நின்ற அந்த பாகை முறை அப்படின்னு சொல்லிட்டு டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது, அவர் வந்து 8 டிகிரியில் இருப்பார். 8 டிகிரி அப்படிங்கிறது உத்திரட்டாதி 2ஆம் பாதம் வரும். அது அம்சத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, கன்னியில் வந்து நின்றோம். அப்போது ராசி கட்டத்தில் நல்ல பலமாக இருக்கிற ஒரு 4ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, அந்த சுக்கிரன். இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த வீடு, வாகனம் அப்படிங்கிறதுக்கெலாம் ஒரு காரகரமாக வருவார். அப்போது அந்த சுக்கிரன் வந்து ராசி சக்கரத்தில் நல்லா உச்சமாக இருந்து, அம்ச சக்கரத்தில் நீசமாகிற இந்த தன்மை அப்படிங்கிறது, தாயாரோ, வண்டியோ, வாகனமோ, சொத்தோ, வீடோ, இது வந்து முதல்ல வந்து ஒரு நல்ல நிலையிலிருந்து போக போக பயன்படாமல் போகிறதோ அல்லது இழப்பீடு ஏற்படுவதோ ஜாதகருக்கு ஏற்படும் அப்படிங்கிறது தான் ஒட்டாது உதவாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை சொல்லும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு நிதர்சனம். அடுத்ததாக இந்த 4ஆம் இடத்தை பொறுத்தவரையிலும் நம்ம 4ஆம் இடத்தை எப்போ சிந்தித்தோம் அப்படின்னாலும், எந்த ஒரு பாவகத்தை பற்றி நம்ம சிந்தித்தோம்னாலும் காலபுருஷ தத்துவத்தின் அந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ நம்ம இந்த 4, 6 தொடர்பை பற்றி தான் நம்ம வந்து பேசுகிறோம். அந்த வகையில் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, கடக வீட்டை வந்து செவ்வாயும் சனீஸ்வர பகவானும் பார்ப்பாங்க. ஆக கடகம் இயற்கையிலேயே வந்து பாவகர்களின் தொடர்பை பெற்று அது வந்து பலவீனப்பட்டது. இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் 6ஆம் அதிபதியான சுக்கிரன் இங்கே வந்து உச்சம் பெற்று அது பலவீனப்பட்டது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா, 3 கிரகங்கள் அட்டமாதிபதி என்ற சந்திரன் 6ல் நின்று அவர் உச்சம் பெற்று அந்த இடம் பலவீனப்பட்டது. இந்த உச்சம் அப்படின்றத பொறுத்தவரையிலும் ஒரு பாவக்கோள் உச்சம் பெற்றது அப்படின்னாக்கா, அது நின்று வந்து இருக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்தின் மூலிமா அது வந்து நல்லா வலுவாக செய்ய போகுதுன்னு அர்த்தம். அந்த பாவம் தான் நம்மளுக்கு வந்து முக்கியம். ஒரு பாவக்கோள் வந்து நல்ல பலமாக இருக்குது அப்படின்னாக்கா, அது சார்ந்த விஷயங்களில் அந்த ஜாதகருக்கு அந்த பலமான ஒரு நிலைப்பாடு, அந்த பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போது கடன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு 4ல் இருக்குது அப்படின்னாக்கா, அப்போது 6 அந்த வீடு சார்ந்த அல்லது தாயார் சார்ந்த அல்லது சுகம் சார்ந்த அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அந்த எதிரி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எல்லாம் ஜாதகருக்கு வலுவாக வெயிட்டாக கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் அது வந்து மறைமுகமாக உணர்த்துது. சரிங்களா? இப்போது அடுத்ததுக்கு வருவோம். ஜாதகருக்கு கடன் இருக்குமா? அல்லது நோய் இருக்குமா? எதிரி இருக்குமா? தாயாருக்கு உடல் உபாதை இருக்குமா? அப்படிங்கிறத பிரித்து பார்க்கணும். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். கடன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு அப்படின்னாக்கா, புதன் கேது சேர்க்கை, குரு கேது சேர்க்கை இருந்தது அப்படின்னாக்கா, அது வந்து கடனை சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் புதன் அப்படிங்கிறவர் இந்த ஜாதகத்தில் 6ஆம் அதிபதியான சுக்கிரன் சாரத்தில் 16 டிகிரியில் இருப்பார். நம்மளுக்கு இங்கே தேவை டிகிரி தான். அடுத்ததாக கேது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது 15 டிகிரியில் இருப்பார். இது வந்து பாகை முறை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இது வந்து சேர்க்கை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எட்டும். அடுத்ததாக புதனும் கேதுவும் தங்களுக்குள்ள திரிகோண பாவங்களில் அமர்ந்திருப்பாங்க. கேது தனுசுலேயும் புத பகவான் மேஷத்துலேயும் இருப்பாங்க. இந்த திரிகோண ராசிகளில் உள்ள கிரகங்கள் தங்களுக்குள் ஒன்றுக்குள் ஒன்று சேர்ந்து செயல்படும் அமைப்பை பெறுங்க. அதாவது வந்து இந்த திரிகோண பாவங்களில் இருக்கிற கிரகங்களை பொறுத்தவரையிலும் இதையும் வந்து நாடி விதியில் வந்து சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போது நாடி விதி படி நம்ம எடுத்தோம்னாலும் புதன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது வந்துடும்.
பாகை முறை அடிப்படையில் எடுத்தோம் அப்படின்னாலும் புதன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துக்கு வந்துடும். அப்போது புதன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது வந்து கடனை கொடுக்கும் அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் விதியாகவே உள்ளது. அடுத்ததாக குரு ரிஷபத்தில் இருப்பார். அவர் 18 டிகிரியில் இருப்பார். இங்கே கேது 15 டிகிரி. இந்த பாகை முறை சேர்க்கை அப்படிங்கிறத பொறுத்தவரையிலும் ஒரு கிரகம் நின்ற பாகைக்கு முன்பின் 3 டிகிரி வித்தியாசம் இருந்தது அப்படின்னாக்கா அதை வந்து நம்ம வந்து சேர்க்கையாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் விதி. அந்த வகையில் கேது 15 டிகிரி, அதிலிருந்து அடுத்து ஒரு 3 டிகிரியில் குரு பகவான் இருக்கிறார். அப்போது இது வந்து சிறப்பான ஒரு கிரக சேர்க்கை அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. ஆக இந்த ஜாதகரை பொறுத்தவரையிலும் கடன் அப்படிங்கிறது தான் இவருடைய லைஃப்பில் வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இன்னும் ஒரு விதி கூடுதலாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது, பொதுவாக வந்து 6ஆம் இடத்துல சந்திரன் அப்படிங்கிறவர் இருக்கவே கூடாதுங்க. சந்திரன் அப்படிங்கிறது வந்து வளர்ந்து தேயும் தன்மை உள்ள ஒரு கிரகம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மறந்துடக்கூடாது. கடனை இப்போ தான் அடைச்சா மாதிரியான ஒரு நிலைப்பாடு வரும். திரும்பவும் பார்த்தோம்னா ஏதோ ஒரு வகையில் கடன் வந்துடும். இப்படி கடனை வாங்குறதும், கடனை கொடுக்கறதும், கடனை வாங்குறதும், கடனை கொடுக்கறதுமா இருக்குமே தவிர, கடனே இல்லாத ஒரு நிலையை கொடுக்குமா அப்படின்னாக்கா கொடுக்கவே கொடுக்காது. அதிலும் இந்த தனுசு லக்னத்திற்கு போதாத குறைக்கு சந்திரன் அட்டமாதிபதி வேறு. அவர் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று நிற்கிறார். அப்போது கடன் அப்படிங்கிறது ரொம்ப வலுவாக இருக்கும் அப்படிங்கிறத இது வந்து மறைமுகமாக சுட்டி காட்டுது. இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் கடன் அப்படிங்கிறது வீட்டை விற்றாலாச்சும் எனக்கு வந்து கடன் தீருமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை ஏற்ற அளவுக்கு இது வந்து கொண்டுட்டு போய் விட்டுடுச்சு. அப்போது இந்த ஜாதகரை பொறுத்தவரையிலும் 4-6 தொடர்பு அப்படிங்கிறது கடனை வந்து வலுவாக கொடுத்தது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள யதார்த்தம் அப்படிங்கிறது. இந்த பதிவை பொறுத்தவரையிலும் ஒரு விளக்கம் கொடுத்து 4ஆம் பாவ காரகத்துவத்தின் விளக்கத்தையும் 6ஆம் பாவகத்தின் கொஞ்சம் காரகத்துவத்தின் விளக்கத்தையும் தெளிவாக கொடுத்து உதாரண ஜாதகத்தோட அதற்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறோம். இந்த பதிவை பொறுத்தவரையிலும் பார்க்கின்ற அன்பர்களின் ஜோதிட ஆய்வுக்காக இந்த பதிவு அப்படிங்கிறது. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவரின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவரின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.